இளங்கோவன் ராஜசேகர் சார் வணக்கம். இளங்கோவன் ராஜசேகர் சார், நாம் இதுக்கு முன்னால நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் பார்த்த வரையில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஜெயலலிதா ஒரு அறிக்கை வெளியிடுகிறார்கள் அப்படின்னா அது எந்த பிரச்சனையை மையப்படுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கூட ரியாக்ட் பண்ண மாட்டார். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் ஒன்று ஆற்காடு வீராசாமி பண்ணுவார், இல்லைன்னா வீரபாண்டி ஆறுமுகம் பண்ணுவார், இல்லைன்னா இன்னும் வேற யாராச்சும் கோசி மணி இப்படி யாராவது ஒருத்தர் பண்ணுவாங்க. நீங்கள் கலைஞர் சம்பந்தமான விமர்சனம் வேற ஏதாவது வைக்கணும்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய வேற யாராவது ஒரு மூத்த தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுவார்கள். இதுதான் நடந்துட்டு இருந்தது சார். ஆனால் ஒரு 2 ஆண்டுகள் மட்டுமே ஆன ஒரு கட்சி சார், திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய இயக்கத்தினுடைய ஜெனரல் செக்ரட்டரி, அவரு நேரடியாகவே விஜயை விமர்சிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாரு. நேரடியாகவே விமர்சிக்கிறாரு. இருக்கக்கூடிய எல்லா முன்னாள் அமைச்சர்களும் தரை மட்டத்துக்கு இறங்கி அடிக்க தொடங்கிட்டாங்க விஜயை. இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜில ரொம்ப பேசுபொருள் ஆகிறது விஜய் தொடர்பான விஷயம், அது நம்மள டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே கொஞ்சம் ஃபியர் ஆகுதா சார்? அதனுடைய வெளிப்பாடு தானா இந்த அவர்களுடைய இந்த ஸ்டாண்டு? வணக்கம் அரவிந்த். அதிமுக திமுக 2 பேர் பொறுத்த மட்டுமே விஜய் டிவிகே இது ஒரு இன்னும் ஒரு பசில், அதாவது இன்னும் விளங்க முடியாத ஒரு 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 கட்சி, இல்லைன்னா ஒரு ஒரு டிஸ்பென்சேஷன் வந்துகிட்டு இருக்குன்றது புரியுது. ஏன்னா இப்ப களத்துல அவங்க எப்படி நிக்கிறாங்க என்னன்றதெல்லாம் இன்னும் நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தர் வைல்டு ட்ரீம்ஸ் எல்லாம் அவங்க யூடியூப் வச்சுக்கிட்டு 40%, 24%, 18% என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு விஜய் ஆல்சோ ஹேஸ் எமர்ஜ்ட் எ ஃபோர்ஸ் இன் பொலிட்டிக்கல் சீன் ஆஃப் தமிழ்நாடு. அதுதான் இப்ப அதிமுகவுக்கு நெருடல் ஆகுது. சரி, இப்ப ஏன்னா விஜயோட ஓட்டுகள் திமுகவுக்கு அகேன்ஸ்ட் அண்ட் அதிமுகவுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறதெல்லாம் இங்க வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறோம், எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு போடுறான் எல்லாரும். சரி, ஆனா இப்ப நம்ம அது சரியான களத்துல வந்து நமக்கு இன்னும் சரியான எந்த விதமான ஒரு கான்கிரீட் ப்ரூஃப் இல்லாததுனால நம்ம அதுல நம்ம உள்ள போக முடியாது. சரி, பட் ஆனா அதிமுகவுக்கு நல்லா கவனிச்சீங்கன்னா கரூர் ஸ்டாம்பேடு அக்டோபர் 27 செப்டம்பர் 27 41 பேர் செத்த உடனே எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன பண்ணுவாரு, அதாவது விஜய் ஸ்டேட் தான் காரணம் அதுக்கு அப்படின்னு ஓப்பனா பிளேம் பண்றாரு. அதாவது விஜய் கட்சியை சேர்ந்தவங்க 2 நாட்கள் கழித்து 3 நாட்கள் கழித்து ஒரு கேம்பெயின், ஒரு நரேட்டிவ், ஒரு கான்ஸ்பிரசி தியரியை செட் பண்ணும் போது டிவிகே ஃப்ரண்ட் லைன் லீடர்கள் ஒரு நரேட்டிவ், அதாவது திமுக தான் காரணம், கவர்மெண்ட் கூட இல்லை, அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேல பின்னாடி வராங்க அப்படின்னு சொல்லும் போது இவரு அவங்களுக்கு சப்போர்ட்டா ஒரு நிலைப்பாடை எடுக்கிறார். சரி, ஆமா சரியா பண்ணிருக்கலாம், 41 பேர் செத்துப்பிட்டாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நவம்பர் 6 என்னமோ அவரு டிவிகே விஜய் கிட்டயே போன்ல பேசுறாரு. இந்த மாதிரி அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஷேர் பண்ணிக்கிறேன், மை கண்டோலன்சஸ் அப்படின்னு டிவிகே மிஸ்டர் விஜய் கிட்ட பேசுறதா ஒரு முக்கியமான ஒரு வெப்சைட் வந்து ஒரு நியூஸையும் போடுறாங்க. சரி, அது எக்ஸ்க்ளூசிவா போடுறாங்க. ஒரு 10 நிமிஷம் பேசுறாரு. இவரு என்ன சொல்றாரு, ஒரு பப்ளிக் மீட்டிங்ல பாருங்க அந்த கொடியை பாருங்க, அவங்க கொடியெல்லாம் நம்ம கொடிக்கு மேல அவங்க கொடியே இருக்கு பாருங்க, நம்ம மீட்டிங்ல பறக்குது, கொடி பறக்குதுன்னு பாரதி ராஜா படம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த பாத்வே இதுக்கு இவங்க இவர் என்ன நினைச்சாங்கன்னா, சுந்தரராஜன் படம் நினைக்கிறேன் சார். சுந்தரராஜன் அது பாரதி ராஜா இல்லையா? ஏதோ ஒன்று. அதுல வந்து அவங்க இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆரம்பத்துல கொஞ்சம் அசஸ் பண்ணி கொஞ்சம் பேக் எடுத்து இவங்களை வாட்ச் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு திமுக மாதிரியோ ஒரு காங்கிரஸ் மாதிரியோ கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டாங்கன்னா இந்த சில விஷயங்களை இவர் அதை செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இது ஒரு அரசியல்ல ஒரு பண்ண ஒரு என்னைய ஒரு புது கட்சியை பொறுத்த மட்டும் தம்ம பக்கம் கொண்டு வர வேணும்ன்றது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பட்
அந்த சூழ்நிலைகள், அவரே ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு ஊர் பூரா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரோட கட்சி தொண்டர்கள் பூரா எல்லாம் அவர் தான் சீஃப் மினிஸ்டர்னு கனவு கண்டுகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கூட வந்து சேர்ந்துருவாரு, எப்படினாலும் என்டிஏ கொண்டு வந்து நம்ம கூட இவங்களை சேர்த்துருவாங்க, நம்மளும் கொஞ்சம் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோன்ற ஒரு அரசியல் தலைவர்ன்ற முறையில அவர் சில விஷயங்களை செஞ்சது புரியுது, அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஓ, அது வந்து அதிமுகவை பலவீனமாக அவர்கள் தாவேகாவை புரிந்து கொள்ள வச்சிருச்சு. அவ்வளவுதான். ஏன்னா அதிமுக பலவீனமா ஆகல, அதிமுக வந்து இவங்க தான் இனிஷியேட்டிவ் எடுத்தது, அவரு அத விஜய் வந்து அதை ஸ்பெர் பண்ணிட்டார். அது ஒண்ணுமே இது பண்ணிக்கல, அது இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கல. இப்ப உங்களுக்கு ஒரு ஈகோ ஹட் ஆகுதுல. இப்ப ஜவஹர் அலி சார் சொல்றாருல, எங்களுடைய கட்சி 50 வருஷ கட்சி, 32 வருஷம் நாங்க இருந்தோம், எங்களது மாபெரும் இயக்கம். உண்மைதான். இப்ப அந்த பெரிய இயக்கத்துக்கு முன்னாடி இவங்க ஒரு இதை குறைஞ்சிருச்சுல, ஒரு மாத்து குறைஞ்சிருச்சுல. புரியுது. இவங்க பேசிட்டு நின்று இருந்திருக்கலாம், டெலிபோன்ல பேசிட்டு நின்று இருக்கலாம், அதுக்கு முன்னாடி ஃபீலர் கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்ல ஓப்பனா. சோ அது வந்து ஒரு விதத்துல வந்து இப்ப என்ன ஆகுது, இப்ப அவரு பிஜேபியோட பாஜகவோட அவங்க சேர்ந்த உடனே இவரு போறதுக்கு தயங்குறாங்க. இவர் என்ன சொல்றாரு, திமுக வர்சஸ் அதிமுக தான், அதான் உண்மையும் கூட, கல நிலவரம் இன்னைக்கு பொறுத்த மட்டும். பட் ஆனா விஜய் என்ன சொல்றாரு, டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்றாரு. அப்படி இருக்கும்போது சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் யோசிச்சு பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாம் நல்லா, அதாவது பேக் ஸ்டேஜ்ல நல்லா ஒர்க் பண்ணிட்டு இந்த விஜயோட சப்போர்ட் இமேஜை கொஞ்சம் கட்சி விஜய் சார்ந்து போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். இவங்க பண்ண சில தவறுகள் சொல்றதை விட சில தடுமாற்றங்கள், அது எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. அதுதான் இப்ப என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து அவங்க கட்சி தொண்டை இப்ப அபவுட் டான் அடிச்சு, நீ எனக்கு எந்த விதத்துல இணை இல்ல, நீ வந்தா என்ன வரலினா என்ன அப்படின்னு சொல்ற முதல்ல இருந்தே சைலண்டா இருந்திருந்தா அந்த பிரச்சனை இருந்திருக்காது. இதுக்கு இப்ப நீங்க டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, போய் அவுட் ஆஃப் த வே போய் சோசியல் மீடியால அதிமுகவின் தலைவர்கள், ஈவன் இன்க்ளூடிங் ஜவஹர் அலி அவர்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காதுல்ல. புரியுது சார், புரியுது சார். அதாவது வேற ஏதாவது ஒரு இவ்வளோ பெரிய ஒரு இயக்கம், ஒரு புதிய கட்சியினுடைய தலைவருக்கு இப்படி மல்லு கட்டிக்கிட்டு பதில் சொல்வது அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் நாம் ரொம்ப இந்த சமகால ஒரு 25-30 வருஷம் அரசியலில் பார்க்காத ஒரு வினோதம் சார் இது. இப்படி எல்லாரும் வரிந்து கட்டிட்டு சார், மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்கி அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது உண்மையில நம்ம இது பார்க்காத ஒன்று தான். இவ்வளவு முக்கியத்துவத்தை அதிமுக கொடுக்காமல் இருப்பது அந்த கட்சிக்கு கொஞ்சம் நல்லதா சார்? ஆமா, நல்லது. இது என்னன்னா, நம்ம இவ்வளவு தூரத்துக்கு இவங்க ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, அவசியம் இல்ல. ஆனா அந்த ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா உங்க தலைமையே அவர்கிட்ட பேசிருச்சு, உங்க தலைமையே சில விஷயங்களை சொன்னாங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு அது ஒரு ஹர்ட் ஆயிடுச்சு. ஹர்ட் ஆகி ரியாக்ட் பண்றாங்க வேகமா. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. பேசிக்கலி அதான். இதனால இவங்க டிவிகே பார்த்து டிவிகே வந்தா சந்தோஷம்ன்றது வேற. என்டிஏ கூட்டணியில அது நல்ல பலம் சேர்க்கும், அதுல ஒன்றும் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் ஆனா டிவிகே வச்சுதான் அதிமுக வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும்ன்ற நெசசிட்டியும் கிடையாது. ஓகே சார், ஓகே. இளங்கோவன் ராஜசேகர் சார், நாஞ்சில் சம்பத் வந்து அந்த 3ஆம் ஆண்டு விழாவினுடைய மேடையில் வந்து பேசினார் சார். நீங்கள் பேசாமல் இருக்கிறீர்கள், ஆனால் உங்களை குறித்து தான் எல்லோரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி ஒரு இதை வந்து நான் வந்து என்னோட இத்தனை ஆண்டு கால அரசியல் அனுபவத்தில் நான் பார்த்ததில்லை அப்படின்ட்டு நாஞ்சில் சம்பத் பேசி போனார் சார். ரொம்ப சாதாரணமாக விஜயனுடைய அந்த பேச்சு கூட, இந்த 3ஆம் ஆண்டு விழாவில் அவர் பேசின பேச்சு கூட ஒன்றும் அப்படியே மெச்சத்தக்க உரையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ரொம்ப சாதாரணமாக தான் அவர் பேசிட்டு போனார். ஆனால் அது பெரும் பேசுபொருள் ஆவதற்கு சார், அது பெரும் பேசுபொருள் ஆவதற்கு ஏடிஎம்கேனுடைய ரியாக்ஷன் ஒரு காரணம் ஆயிடுச்சா சார்? அதான் ஆரம்பத்துல இருந்து நம்ம பேசுறோம். இப்ப ஒரு ஜவஹர் அலி சாருக்கு ஏன் இவ்வளவு ரியாக்ஷன் வருது? அவங்க தலைவர்கிட்ட இருந்து அவருக்கு வந்துருச்சு. அது இப்ப அன்பார்ச்சுனேட்லி அவர் சொல்றாரு பொய் சொல்றோம் அப்படின்னு. ஆக்சுவலி அவங்க பேசினாங்கன்றத இது வரைக்கும் அதிமுக அதிகாரப்பூர்வமா மறுக்கலன்றதையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு பிரிண்ட்ல
நீங்க சொல்ற பொய்க்கு இல்ல நீங்க சொல்லிடுறேன். நான் சொல்லல இருங்க, நான் சொல்லிடுறேன், நீங்க பேச விடுங்க. இந்த பிரிண்ட் அப்படின்ற முக்கியமான ஒரு இதுல EPS reached out to Vijay after Karur stampede on October 6 and held talks, expressed his condolences over Karur stampede அப்படின்னு இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கும் நீங்க வெப்சைட்ல போய் பாருங்க. அத இது வரைக்கும் உங்க கட்சியோ உண்மையாயிடுமா? நீங்க பாருங்க சார், இப்ப நீங்க அதுக்கு தானே சார் ரியாக்ட் பண்றீங்க. இப்ப நாங்க பேசுறது கொஞ்சம் பேச விடுங்க. அதெல்லாம் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சார், கொஞ்சம் பேச விடுங்க சார் ப்ளீஸ். உங்களுக்கு இந்த நர்வஸ் ரியாக்ஷன் எல்லா கருத்தும் நர்வஸ் ரியாக்ஷன் நீங்க நர்வஸ் இருக்காதீங்க சார். விஜய் ஒரு நான் ஃபேக்டர்னா நீங்க பேசாதீங்க. எதுக்கு? அதான் இப்ப பிரச்சனையே. நீங்க வந்து உங்களோட வீக்னஸ் வந்து ரொம்ப காட்டுறீங்க. அத பதட்டம் நல்லா தெரியுது சார். கொஞ்சம் ஓட் பேங்க் வந்து அவங்க மேஜர் சங்க் அவங்க எடுத்துட்டு போறாங்க. சார் இளங்கோவன் சார் நீங்க பேசுங்க சார் ப்ளீஸ். அதனால நான் என்ன சொல்றேன், நான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஜவஹர் அலி சாரோட ஒரு எம்பாரஸ்மெண்ட்டை நான் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். பட் நம்ம அதனால அவர் வந்து நம்ம நரேட்டிவ் செட் பண்ணி நமக்கு என்ன ஆக போகுது? ஆக்சுவலி இப்ப நாஞ்சில் சம்பத்தை பத்தி கேட்டீங்க. விஜய் பேசல, விஜய் தெரிஞ்சாதானே பேசுவாரு, அது வேற விஷயம். அவர் ஒரு சில விஷயங்களை நல்லா கரெக்டா சொல்லி அவர் தெரிஞ்சாதானே பேசுவாரு. அதனால நம்ம அவர் பேசாமையே இவ்வளவு ரியாக்ஷன் வருது அப்படின்றதுனால அதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது. சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்னுடைய பேசிக் பாயிண்ட் வந்து இன்னைக்கு இந்த டிஸ்கோர்ஸ், அதாவது பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் ஏன் ஏடிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு மாறணும், அதுக்கு யார் காரணம், மூல காரணம் யார்? ஜவஹர் அலி அதை சொல்லட்டும். மூல காரணம் யாரு? அவரு தான் வந்து ஒரு இமேஜ், ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாரு. தலைவர் தான் கிரியேட் பண்றாரு. நமக்கு தெரியாது. அவர் அன்னைக்கு அதை சொல்லாம இருந்திருந்தாரோ, இந்த மாதிரி சில விஷயங்களை பேசாம இருந்திருந்தாரோ, நம்ம ஏன் இதை இன்னைக்கு உட்கார்ந்து பேச போறோம் சார்? அதாவது இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு இதை பேசாம இருந்தா அதை பேசுவாங்க. சார் ஒரு நிமிஷம் சார், ஜவஹர் அலி சார் எதை பேசுறான்னு சொல்லுங்க. இளங்கோவன் சார் என்னன்னா, இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு இந்த கொடி பறக்குது பாருங்க, ஆளுங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு இந்த பேனர் வச்சது, இதெல்லாம் இந்த முக்கியத்துவத்தை திரு EPS கொடுத்ததனுடைய விளைவாகத்தான் இது இவ்வளவு பெரிய பேசுபொருளாகவே மாறி இருக்கா சார் இது? எஸ், எக்ஸாக்ட்லி. அதான் சொல்றேன் நானு. அவங்க அப்ரோச் டீம் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, இப்ப ஒருவேளை ஜவஹர் அலிக்கு வந்து அது தெரியாம இருந்திருக்கலாம். நம்மள வந்து அவர் பிளேம் பண்ணலாம், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. நம்மளும் நம்ம பல சோர்ஸை வச்சுதான் பேசுறோம். ஓகே, ஏன்னா அவர் டெலிபோனிக் அந்த இதை இன்னைக்கு வரைக்கும் அவங்க மறுக்கல. மறுத்து இருந்தாங்கன்னா நம்ம அந்த விஷயத்த நம்ம பேசப்ப அரவிந்தாக்ஷன் நம்மளாம் உட்காந்து பேசுறது, ஜவஹர் அலியோட பேசுறத வந்து ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்டோட மறுத்து இருந்தாங்கன்னா நம்மளும் அதை விட்டுறலாம். புரியுது. அவங்க இன்னைக்கு வரைக்கும் அதை மறுக்கல. நல்லாவே இருக்கு. முக்கியமான ஒரு வெப்சைட் வேற அது. யூ கேனாட் ஜஸ்ட் டிஸ்மிஸ் த பிரிண்ட். இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ. அதுல எழுதியிருக்க தம்பியும் அவரும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜேர்னலிஸ்ட் தான். அதனால அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. இல்ல நீங்க நாங்க பொய் சொல்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு சொல்ல வரேன். நாங்க அதை பார்த்து சொல்றேன். மறுங்க, அப்ப மறுங்க சொல்லுங்க. இல்ல சார், நீங்க டெய்லி பிரஸ் மீட் பண்றீங்க. டெய்லி ஜவஹர் அலி சார் இல்ல இருங்க, டெய்லி உங்க தலைவர் பிரஸ் மீட் பண்றாரு, டெய்லி பண்றாரு. கூட்டணியை பத்தி எழுதிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் உண்மையா சார்? தாராளமா பேசலாம். நீ அரவிந்தாக்ஷன் நாளைக்கு சொல்லுங்க. அதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் உண்மைதானே சார்? அவரு நாங்க இன்னைக்கு கெஸ்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் செல்ல தெரிஞ்சு பேசினாரு. இல்லன்னா அதை தான் எடுத்து இருந்திருப்போம். சார் ஜவஹர் அலி சொல்றது உண்மைதான். அது சார் இன்னைக்கு கெஸ்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் செல்ல தெரிஞ்சு கொடுத்தாரு ஈவினிங். நம்ம நம்முடைய உடனே எடுக்க முடியும். நாளைக்கு எடுப்போம் சார், வெயிட் பண்ணுங்க.